வணக்கம் நண்பர்களே! மெட்ராஸ் உயர்நீதிமன்ற பணிகளுக்கான தேர்விற்கு தொடர்ந்து நம்ம வினாத்தாள்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில தற்போது பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினர் ரீடர், ஜூனியர், சீனியர் பைலிப் அடுத்து பார்த்தீங்கன்னா, டைப்பிஸ்ட், டிரைவர் போன்ற இதர தேர்வுகளுக்கான பொதுத்தமிழ் சம்பந்தமான மாதிரி வினாத்தாள் பார்க்கலாம். முதலாவது கேள்வி, மக்கள் கவிஞர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கல்யாண சுந்தரனார். இந்த ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா, ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுகிறாரு. பாரதியார் பார்த்தீங்கன்னா, மகா கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுகிறாரு. பாரதிதாசன் பார்த்தீங்கன்னா, புரட்சி கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். இரண்டாவது கேள்வி, மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மாசற, அதாவது குறை இல்லாமல் கற்க வேண்டும். மாசற என்பதன் பொருள் குறை இல்லாமல் கற்க வேண்டும். மூன்றாவது கேள்வி, கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. அப்போ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கை பிளஸ் பொருள். நான்காவது கேள்வி, சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யாருடைய பெயரை சூட்டப்பட்டுள்ளது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி காமராஜர். ஐந்தாவது கேள்வி, படிப்பறிவு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி படிப்பு பிளஸ் அறிவு. ஆறாவது கேள்வி, ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் டேஸில் உள்ளது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சீனாவில் உள்ளது. ஏழாவது கேள்வி, சிறந்த நூலகர்களுக்கு டேஸ் விருது வழங்கப்படுகிறது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி டாக்டர் எஸ் ஆர் அரங்கநாதன் விருது. எட்டாவது கேள்வி, மெல்லினத்திற்கான இன எழுத்துக்கள் இடம்பெறாத சொல். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கல்வி. அதாவது மற்ற அனைத்திலும் மெல்லின எழுத்துக்கள் உள்ளன. ஒன்பதாவது கேள்வி, லிப்ட் என்ற ஆங்கில சொல்லின் தமிழ் சொல் தருக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மின் தூக்கி. இந்த மின் படிக்கட்டு பார்த்தீங்கன்னா எஸ்கலேட்டரை சொல்லுவாங்க. அடுத்து மின்னூல் பார்த்தீங்கன்னா இ மேகசின். அடுத்து மின்னஞ்சல் இமெயில். இமெயில் தான் மின்னஞ்சல். 10வது கேள்வி, ஆசாரக்கோவையின் ஆசிரியர் டேஸ். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பெருவாயின் முள்ளியார். 11வது கேள்வி, பார் என்னும் சொல்லின் பொருளை தருக. பார் என்றால் உலகம். 12வது கேள்வி, தாள் என்பதற்கு டேஸ் என்று பொருள். அதாவது தாள் என்றால் நாக்கு. ஆப்ஷன் சி. 13வது கேள்வி, முக்கணியில் பொருந்தாதது டேஸ். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆரஞ்சு. மற்ற மா பலா வாழை மூன்றுமே முக்கணின்னு சொல்லுவாங்க. 14வது கேள்வி, உதித்த என்னும் சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மறைந்த. 15வது கேள்வி, கதிர் முற்றியதும் டேஸ் செய்வர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அறுவடை செய்வர். 16வது கேள்வி, சிற்பக்கலை 4 வகைகளும் காணப்படும் இடம் டேஸ். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மாமல்லபுரம். மாமல்லபுரத்தில் தான் சிற்பக்கலைகளுடைய 4 வகைகளும் காணப்படுகிறது. 17வது கேள்வி, நிலையான செல்வம் டேஸ் ஆகும். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஊக்கம். 18வது கேள்வி, முடியரசனின் இயற்பெயர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ துரைராசு. 19வது கேள்வி, மரம் என்பதன் பொருளை காண்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வீரம். இந்த போர் பார்த்தீங்கன்னா சமர் தான் போர்னு சொல்லுவாங்க. இது வயலுடைய பொருள் பார்த்தீங்கன்னா கழனி. அடுத்து கடல் பார்த்தீங்கன்னா ஆழி. ஆழிப்பெருக்கு, அதாவது கடற்கோள் அப்படின்னு சொல்லுவாங்களா. 20வது கேள்வி, போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் டேஸ். போர்க்களத்தில் வீரம் தான் வெளிப்படும். 21வது கேள்வி, கடலும் கடல் சார்ந்த இடமும் டேஸ் திணை. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெய்தல்.
பாலை பார்த்தீங்கன்னா மணலும் மணல் சார்ந்த இடமும், முல்லை வந்து காடும் காடு சார்ந்த இடமும், குறிஞ்சி பார்த்தீங்கன்னா மலையும் மலை சார்ந்த இடமும், மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும் தான் மருதம். 22வது கேள்வி நெய்தல் நில மக்களின் முதன்மை தொழில் டேஸ். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மீன் பிடித்தல் மற்றும் உப்பு விளைவித்தல். உப்பு விளைவித்தலும் மீன் பிடித்தலும் வந்து நெய்தல் நில மக்களுடைய முதன்மை தொழிலா இருக்கு. 23வது கேள்வி ஒரு பொருளை பிறரிடம் விற்பவரை டேஸ் என்பர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வணிகர். பொருளை வாங்குபவர் வந்து பார்த்தீங்கன்னா நுகர்வோர். நுகர்வோரை வந்து வாங்குபவர். 24வது கேள்வி பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்ற அடியில் இடம்பெற்ற நூல். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி குறுந்தொகை. குறுந்தொகையில தான் பாலோடு வந்து கூழோடு பெயரும் அப்படின்ட்டு அடியில் இடம்பெற்றிருக்கும். 25வது கேள்வி ஆராயும் அறிவுடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பயன் தராத சொற்களை ஆராயும் அறிவுடையவர்கள் பேச மாட்டார்கள். 26வது கேள்வி புரட்சி கவி என்று போற்றப்படுபவர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன். 27வது கேள்வி பாவலரேறு எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெருஞ்சித்திரனார். 28வது கேள்வி கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் பொருந்தாதது கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சுதேசமித்திரன். சுதேசமித்திரன் நடத்தியவர் யாருன்னா வ.வே.சு. ஐயர் அவர்கள். வ.வே. சுப்பிரமணிய ஐயர். இந்த 3 தென்தமிழ், தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் இந்த 3மே நடத்தியவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். 29வது கேள்வி நம் உள்ளத்தை மகிழ்விப்பது டேஸ். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இசைத்தமிழ். இந்த இயல் தமிழ் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா எண்ணத்தை வெளிப்படுத்தும். ஆப்ஷன் சி நாடகத்தமிழ் பார்த்தீங்கன்னா மக்களின் உணர்வில் கலந்து வாழ்வினுடைய நிறை குறைகளை வந்து சுட்டி காட்டும். 30வது கேள்வி தாள் இலைப்பெயரை கொண்ட தாவரம் எது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நெல். நெல்லினுடைய இலைப்பெயர் பார்த்தீங்கன்னா தாள். நாணல் பார்த்தீங்கன்னா நாணலுக்கு வந்து தோகைன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அருகு வந்து புல். தாழை பார்த்தீங்கன்னா மடல். தாழையுடைய இலைப்பெயர் மடல். 31வது கேள்வி பாகற்காய் எனும் சொல்லினை பிரித்தெழுதுக. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாகு பிளஸ் அல் பிளஸ் காய். 32வது கேள்வி தொன்மை எனும் சொல்லின் எதிர்ச்சொல் தருக. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி புதுமை. அதாவது தொன்மை என்றால் பொருள் பழமை. அப்போ பழமைக்கு எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா புதுமை. 33வது கேள்வி தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று பாடியவர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதியார் அவர்கள். 34வது கேள்வி திருவள்ளுவ மாலை எனும் நூலினை எழுதியவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கபிலர். 35வது கேள்வி ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அரை மாத்திரை. 36வது கேள்வி பழமொழியின் சிறப்பு டேஸ். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சுருங்கச் சொல்வது. அதாவது பழமொழி வந்து சுருங்கச் சொல்லி விளங்க வைக்கும். கீழ்கண்டவற்றுள் சமூக ஊடகம் அல்லாதது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வன்தட்டு. வன்தட்டுன்னா ஹார்ட் டிஸ்கை தான் நம்ம வன்தட்டுன்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா படவரி. படவரினா இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராம் தான் வந்து படவரி. அடுத்ததாக புலனம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப். வாட்ஸ்அப் வந்து புலனம். முகநூல் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக். 38வது கேள்வி தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சோழ மன்னன். இந்த பாண்டிய மன்னன் பார்த்தீங்கன்னா வேம்பு வந்து அணிந்திருப்பாங்க. சேர மன்னர்கள் பார்த்தீங்கன்னா பனைப்பூவை வந்து மாலையாக அணிந்திருப்பாங்க.
39வது கேள்வி குடிமக்கள் காப்பியம் என்று போற்றப்படும் நூல். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். இந்த மணிமேகலை சிலப்பதிகாரத்தை வந்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. பாஞ்சாலி சபதம் பார்த்தீங்கன்னா பாரதியாருடைய நூல். 40வது கேள்வி மேரு என்பதன் பொருளை காண்க. மேரு என்றால் ஆப்ஷன் சி இமயமலை. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா ஆணை சக்கரம், இதற்கு வந்து திகிரி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகரந்தம். மகரந்தம்னா என்னன்னா கொங்கு. கொங்குவை வந்து மகரந்தம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கருணை பார்த்தீங்கன்னா அலி. 41வது கேள்வி கதிரவனின் மற்றொரு பெயர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஞாயிறு. சந்திரன் பார்த்தீங்கன்னா திங்கள். சந்திரனுடைய பெயர் திங்கள். 42வது கேள்வி 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதியார். 43வது கேள்வி தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை வந்து பறக்கும் பறவை. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கப்பல் பறவை. அதாவது கப்பல் கூழைக்கிடா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கூழைக்கடா. இந்த பறவை வந்து சிறகடிக்காமலே வந்து ஒரு கடலை வந்து தாண்டி பறக்குமா. 44வது கேள்வி காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாரதியார். 45வது கேள்வி எல்லா பொருளும் தமக்கே என்பவர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அன்பில்லாதவர். 46வது கேள்வி அறிவியல் ஆத்திச்சூடியை எழுதியவர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நெல்லை சு முத்து. இந்த நெல்லை சு முத்து அவர்களை வந்து ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். அடுத்து ஔவையார் பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடி எழுதியவர்கள் வந்து ஔவையார். அடுத்து பார்த்தீங்கன்னா பாரதியார் வந்து புதிய ஆத்திச்சூடியை வந்து எழுதியிருப்பார். புதிய ஆத்திச்சூடி யார் எழுதினானா பாரதியார். 47வது கேள்வி ரோபோ என்னும் சொல்லினை முதலில் பயன்படுத்தியவர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி காரல் கபக். 48வது கேள்வி விளக்குகள் பல தந்த ஒளி எனும் நூலினை இயற்றியவர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி லிலியன் வாட்சன். 49வது கேள்வி தானே இயங்கும் எந்திரம் டேஸ். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தானியங்கி. 50வது கேள்வி கனிச்சாறு நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 8 தொகுதிகளா. 8 தொகுதிகளாக வந்து கனிச்சாறு நூல் வெளிவந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த பொதுத்தமிழ் முடியுது. அடுத்து வந்து வேறு டாப்பிக்லேருந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்களை வந்து பெற்றிருக்கு. அதற்காக வந்து அனைவருக்கும் நான் நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.